ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம மிட் கேப் நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். மிட் கேப் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி, ஸோ அதோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ட்ரேடிங் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 11,426, ஹை வந்து 11,516, லோ வந்து 11,386. கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் இருக்கிறது 11,458. அதன்படி பார்க்க போனால் நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்கிறது 11,450. ஸோ 11,450ஓட புட் அண்ட் கால் ரேஷியோ 38 தான். மொத்தம் 76 பாயிண்ட் இருக்குது. ஸோ ரெண்டு சேமாக இருக்குது. ஸோ கரெக்டாக நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்க்கணும்னா நமக்கு இன்வேஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்க போகிறது 11,488, ரெசிஸ்டன்ஸ் 2ஆக இருக்க போகிறது 11,526. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 11,412, சப்போர்ட் 2 11,374. இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்டாக இருக்க போகிறது நமக்கு 11,450. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி 11,450க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி டு கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி டு புட் ஆப்ஷன்ஸ். இதை எப்படி ஜட்ஜ் பண்ணுறதுன்னா மார்க்கெட் ஓப்பன் தான். மார்க்கெட் ஓப்பன் ரொம்ப முக்கியம். மார்க்கெட் ஓப்பன் ஆகி லோவை கட் பண்ணாமல் நமக்கு ஹை பக்கம் போகணும். மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஓப்பனுக்கு மேலே நம்ம மிட் பாயிண்ட்டுக்கு மேலே, அதாவது 11,450க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதோட நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு ப்ராப்பர்ட்டி சான்ஸ் அதிகம். இல்லை அப்படின்னா அதுக்கு கீழே வந்துச்சுன்னா நம்மளோட சப்போர்ட் 1 மிட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்துச்சுன்னா சப்போர்ட் 1 மீட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டி சான்ஸ் ஜாஸ்தி. ஸோ இது மாதிரி தான் நம்ம ப்ரெடிக்ஷன் எடுக்கணும். அதாவது மிட் பாயிண்ட்டை மெயினாக கால்குலேட் பண்ணோன்னா ஓகே. அதுக்கு மேலே இருக்க கால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப எட்டி போயிடக்கூடாது, ஏன்னா டைம் டிக்கே ஆகும். இதெல்லாம் இதை பொறுத்தளவுக்கு ஒரு 70 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட்ஸ்னால் ஒரு ஸ்ட்ரைக் 25 பாயிண்ட் ஸ்ட்ரைக் தான் அது. ஸோ அதன்படி பார்த்தா ஒரு 3 ஸ்ட்ரைக்கு ஒரு 75 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்குது. இப்போ 3 ஸ்ட்ரைக்கு 6 ஸ்ட்ரைக் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து அந்த 6 ஸ்ட்ரைக் மூவ்மெண்ட் மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கணும். அந்த 6 ஸ்ட்ரைக் எப்படி எக்ஸ்ட்ரோ சீப்பாக கிடைக்குதோ அதை கால்குலேட் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக நம்ம ப்ராஃபிட்லேயே இருக்கலாம். இல்லை அதை தாண்டி எட்டி போய் எடுத்திங்கன்னா ப்ராஃபிட் எடுக்கிறது ரொம்ப சான்ஸு கம்மி. ஸோ ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.